ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 2 2A மெயின்ஸ் ரிசல்ட்டு வந்துருச்சு. அதில் ரீச்டு நாட் ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இன்டர்வியூவில் இருந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ், மார்க் ரேங்க் லிஸ்ட் எப்போ விடுவாங்க, பேஸ் 1னா என்ன, பேஸ் 2னா என்ன, பேஸ் 2 வருமா வராதா, இதை பற்றின வீடியோ தாங்க இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டர்வியூ ரிசல்ட்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ இன்டர்வியூக்கு ஓசிவிக்கு 480 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 480 பேரை கூப்பிட்ருக்காங்க. இப்போ இவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் 480 பேரோட மார்க்கு, இன்டர்வியூ மார்க்கு, ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு 160 பேர் போஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் வர 300 பேருக்கும் இன்டர்வியூ மார்க்கை எடுத்துட்டு மெயின்ஸ் மார்க்கை மட்டும் வச்சு நான் ஓட்டியில் அவங்க டாப்பராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் மறுபடியும் நான் ஓட்டிக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அடுத்து நான் ஓட்டி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துடும். அதில் மெயின்ஸ் மார்க்கு, ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க்கு இது எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு குரூப் 2 நான் இன்டர்வியூவில் ரிசல்ட் எப்படி விட்டுருக்காங்கன்னா ரீச்டு நாட் ரீச்டு. இப்போ இதை வந்து 1:2.5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 பேரை கூப்பிட்ருக்காங்க, அதாவது ஓசிவிக்கு. இந்த ஓசிவி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராசஸ் வந்து குரூப் 4 மாதிரி கவுன்சிலிங் எல்லாமே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டீட்டெயில்ஸ். இப்போ பேஸ் 1, பேஸ் 2, இப்போ விட்டுருக்க ரிசல்ட் பேஸ் 1. பேஸ் 2க்கு மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருமா, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்டிங்க்கு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிடுவாங்களா, இதுதான் எல்லாரோட டவுட்டுமே. இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க என்னோட அனுபவத்தில் இருந்து. நான் 2014 டிஎன்பிசிக்கு படிச்சிட்ருக்கேன். இந்த லைனில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முழுக்க என்னோட அனுபவத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். எந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் இதை பற்றி தெளிவாக சொல்லலை. ஒருவேளை இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, மேபி எப்படி நடக்கும்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். முக்கியமாக பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் 15,000 பேரை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பேஸ் 2 வராது, முக்கியமாக ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு பேஸ் 2 வராதுங்கிறத எல்லாரோட ஒப்பீனியனுமே இதில் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். 2016 ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு 298 போஸ்டிங் வந்தது. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் 30 பேர் தான் எடுத்திருந்தாங்க. குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலுமே டிஎன்பிசியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:2, குறைஞ்சபட்சம் 1:2, அதிகபட்சம் 1:3 எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து 2000 போஸ்டிங்க்கும் 1:2, அப்போ 2000 போஸ்டிங்க்கு 4000 பேரை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 4000 பேரில் 300 பேர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, வெறும் 30 பேர் தான் இருந்தாங்க. அதாவது 30 பேர் தான் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசி எடுத்தாங்க, அதர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு போஸ்டிங் எடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 15,000 பேரில் எத்தனை பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாரோட அப்ராக்சிமேட்டும் அவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட சஜஷனுமே. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎன்பிசி இந்த 1:2.5 எப்படி கூப்பிட்ருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு 500 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஓவரால் எல்லா போஸ்டிங்கும் ஜேசிஏ, அசிஸ்டண்ட், முனிசிபல் கமிஷனர், இப்படி எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து பிசிக்கு ஒரு 500 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா 1:2.5. இப்போ 500ங்கிறது ஒரு 1500, 1700 சம்திங் இப்படி வந்து பிசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த 1800 பேரில் பிகாம் எத்தனை இருப்பாங்கன்னு டிஎன்பிசிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்போ அதில் பிகாம் லிஸ்ட்டு 1 கேண்டிடேட்டும் இருப்பாங்க, பிகாம் லிஸ்ட்டு 2 கேண்டிடேட்டும் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸ் 1 ஏன் கூப்பிட்றாங்க, பேஸ் 2 ஏன் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறேன். இப்போ பேஸ் 1ல் இப்போ அந்த பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு 1800 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதில் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லிஸ்ட்டு 1லேயும் இருக்காங்க, லிஸ்ட்டு 2லேயும் இருக்காங்க.
ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்டில் 1ல் இருக்க பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசிஏ எடுப்பாங்களா இல்லை அதர் போஸ்டிங் எடுப்பாங்களான்னு டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்போ அவங்க அதர் போஸ்டிங் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் பேஸ் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க அதனால தான் 1:3 அப்படின்னு எடுக்கிறாங்க. அதில் எத்தனை பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 பேருமே ஜேசிஏ எடுத்தாங்க அப்படின்னா அதர் போஸ்டிங்க்கு செகண்ட் பேஸ் வரும். இப்போ 100 பேருமே அசிஸ்டண்ட் வேறு போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜேசிஏக்கு செகண்ட் பேஸ் வரும். ஸோ இதுதான் செகண்ட் பேஸ் வர்றதுக்கான ரியாலிட்டி. லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் பேஸுக்கு 30 பேர் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. மீதி 268 போஸ்டிங்க்கு செகண்ட் பேஸ் நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்து முடிஞ்ச இப்போ குரூப் 4ல் கூட செகண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. பட் அதில் எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்தது. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. கவுன்சிலிங்கில் எல்லாத்துக்குமே டைப்பிஸ்ட் முதற்கொண்டு எல்லா கம்யூனிட்டிக்குமே கூட செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் நடந்தது. ஏன் அப்படின்னா அப்போ நான் இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கப்புறம் குரூப் 4 வரும், இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் குரூப் 4 வரும். ஸோ நிறைய ஆப்சண்ட் ஆவாங்க. அதனால் செகண்ட் கவுன்சிலிங்க்கு சான்ஸ் நிறைய இருந்தது. பட் இந்த டைம் குரூப் 4ல் ஏன் இல்லை அப்படின்னா 3 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வந்தது. அதுவும் 10th குவாலிஃபிகேஷனில் வந்த எக்ஸாமு. ஸோ அதில் எல்லோரும் ஜாப் கிடைச்சா போதுன்னு போயிட்டே எடுத்துட்டாங்க. அதாவது அதில் ஆப்ஷன்ட்டே ரொம்ப லோ. அதனால தான் அவங்க செகண்ட் பேஸில் ஃபில் ஆகாத எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ இதை மட்டும் எடுத்தாங்க. பட் இந்த குரூப் 2ல் நிறைய ஆப்சண்ட் வருவாங்க. ஏன்னா இதில் குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, 2018 குரூப் 4 ஜாப்பில் இருக்கவங்க, 2020 குரூப் 4 ஜாப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க. இப்போ 2018 குரூப் 4 ஜாப்பில் இருக்கவங்களாம் இப்போ ஹை சேலரி வாங்கிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களாம் ஓடி போஸ்டிங்க்கு எய்ம் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி ஹை சேலரி இருக்க போஸ்டிங்க்கு எய்ம் பண்ணி படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஓடியில் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இந்த மாதிரி கம்மியான சேலரியில் போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் ஆப்சண்ட்டு தான் ஆவாங்க. அந்த போஸ்டிங் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட் 1ல் இருக்கவங்க அதர் போஸ்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது லோ சேலரி. இப்போ அவங்க நல்ல ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா ஹை லெவல் சேலரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அந்த போஸ்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்சண்டிங் இருக்குது, அதர் போஸ்ட் சூஸிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் பேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை மட்டும் 100% நம்ப வேண்டாம். ஏன்னா எத்தனை போஸ்டிங்க்கு நமக்கு செகண்ட் பேஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் 1000 பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 4000 பேர் நம்ம பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் ஓடி மார்க் ரிசல்ட் நமக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ரேங்க் தெரிஞ்சால் கூட ஓரளவு நம்ம கெஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆர்டிஐயில் பேப்பர் கேட்குறோம், நாங்கள் நல்லா எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சி மேலே நிறைய குழப்பம் இருக்குது, தமிழ் எழுதினவங்களுக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது எப்படின்னு நமக்கு மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம டிஎன்பிஎஸ்சி மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஓடி ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். இது டிஎன்பிஎஸ்சிக்கே ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை குறை சொல்லி நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ மார்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க் ரொம்ப லோவாக இருக்குன்னா நம்ம பேப்பரை ஆர்டிஐயில் போட்டு வாங்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆர்டிஐயில் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் குரூப் 4க்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. என்னோடய ஆசான்னு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் நாள் போய் முதல் கையெழுத்து போடும் வரை படிப்பை மட்டும் நிறுத்தாதே. இதுதான் எங்கள் ஆசான் எங்களுக்கு சொன்னது. ஸோ முதல் கையெழுத்து போடுற வரைக்கும் யாருமே படிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நாட் ரீச்சுன்னு வந்தாலே ரொம்ப சஃபராக தான் இருக்கும். ஸோ அதை கடந்து போங்க. பேஸ் 2 வரும்னு நம்புங்க. வந்ததுன்னா லக்கு, வரலினாலும் அடுத்து நம்ம அதுக்குள்ளே குரூப் 4 எழுதிடுவோம். சரிங்களா? அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ ரீச்சுன்னு வந்தவங்களுக்கே கூட போஸ்டிங் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கும் மார்க்கு, ரேங்க் லிஸ்ட்டு எல்லாம் வந்தால் தான் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லோரும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.